அனைவருக்கும் வணக்கம். புவிசார் குறியீடு பெற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டிற்கு 2வது இடம். இதுவரை 74 பொருட்களுக்கு கிடைத்துள்ளது. விலையும் 74 வகையான பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. சமீபத்தில் உறையூர் பருத்தி சேலை, கவுந்தம்பாடி நாட்டுச்சர்க்கரை, நாமக்கல் கல்சட்டி, தூய மல்லி அரிசி, அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான்கள் ஆகியவற்றுக்கு புவிசார் குறியீடு கிடைக்கப்பெற்றுள்ளன. புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்டுள்ள 74 பொருட்களில் கைவினைப் பொருட்கள் பிரிவில் 38 பொருட்களுக்கும், உணவுப் பொருட்கள் பிரிவில் 9 பொருட்களுக்கும், உற்பத்தி பொருட்கள் பிரிவில் 3 பொருட்களுக்கும், விவசாய பொருட்கள் பிரிவில் 24 பொருட்களுக்கும் கிடைத்திருப்பதாக தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை புள்ளி விவரங்களாக தெரிவித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் வரை 58 பொருட்களுக்கு புவிசார்பு கிடைத்த நிலையில் கடந்த 21 மாதங்களில் 16 பொருட்களுக்கு மேலும் புவிசார்பு குறியீடு பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பஜாவ் என்று அழைக்கப்படும் பழங்குடி மக்கள் இந்தோனேசியா மற்றும் மலேசியா நாடுகளில் கடற்பகுதிகளில் வசிக்கின்றனர். இவர்களது வாழ்க்கை முழுவதும் கடல் சார்ந்தே இருக்கிறது. கடற்பரப்பு தண்ணீரை மட்டுமே தங்கள் உணவுக்காக நம்பி வாழும் இந்த மக்கள் ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு மேல் கடலில் படகுகள் அல்லது படகுகளில் மூங்கில் வீடுகளை கட்டி அதில்தான் வாழ்க்கையை நடத்துகின்றனர். நன்றி, வணக்கம்.